ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நேற்று வந்து க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி வந்து ஒரு பாசிட்டிவ் தான் கொடுத்துருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் ரிசல்ட் தான் கொடுத்துட்ருக்கு. ஆனால் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஈவினிங் மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் எல்லாம் கிடையாது. ஸோ கொஞ்சம் வந்து ஒரு அந்த ரிசல்ட் வந்தவுடனே ஒரு 20 or 30 பாயிண்ட்ஸ் மட்டும் மேலே வந்தது க்ரூட் ஆயில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செல் சைட் க்ளோசிங் தான். யூஎஸ் ஆயில் இன்னைக்கு ஓவர் நைட் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகிட்டு போயிட்டு இருக்குன்னா ஒரு பாசிட்டிவ்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ நேற்று வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனது. ஸோ நேற்று லோவர் சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு ஒரு $0.50 பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டில் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது சப்போர்ட் ஜோன் தான். அதாவது $55.37 ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் தான். ஸோ நேற்று தான் கொஞ்சம் வந்து செல்லிங் கொடுத்துருக்கு. ஸோ அகைன் வந்து ஒரு மேலே வரதுக்கான ஒரு சான்சஸ் தான் யூஎஸ் ஆயிலில் வந்து இருக்கு. ஸோ ஓகே, க்ரூட் ஆயிலில் பார்த்தீங்கன்னா ஸோ எஸ்டர்டே வந்து ஸோ நல்ல ஒரு செல்லிங் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு 5102 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் இந்த செல்லிங் வந்து ஒரு நல்ல பெரிய ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது கிட்டத்தட்ட 5102 இருந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுனான ஒரு இடம் தான் இந்த இடம் 5102. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. நேற்று ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு வந்து மேபி ஒரு டிமாண்ட் நேற்று கொடுத்த ஒரு ப்ரெஷர் இன்னைக்கு வந்து இருக்கலாம், ஒரு பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி பார்க்கலாம் நம்ம. ஸோ நம்ம 15 மினிட்ஸ்லேயே பார்க்கலாம். ஏன்னா ஒன் டேல ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ 15 மினிட்ஸ் சார்ட்டை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நேத்தோட ஃபைனல் சப்போர்ட் அப்படி எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா 4993. கிட்டத்தட்ட நேற்று ஈவினிங் வீடியோவில் 5040லேருந்து 5070 வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தேன். அது எக்ஸாக்டாக இந்த இடத்துல அச்சீவ் ஆயிருக்கு. ஸோ அடுத்த சப்போர்ட் இந்த இடம் தான் நான் நோட் பண்ணியிருந்தேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா 20 to 25 பாயிண்ட்ஸ் பக்கம் கொடுத்துருந்தது. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 5091 வரைக்கும் வரும்னு சொல்லிட்டு ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். அந்த மாதிரி வந்து நடக்கலை. அதை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து கீழே வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு பை சைடு தான் ஓப்பன் ஆகும். ஏன்னா $0.50 வந்து மேலே போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து எப்படி வந்து நம்ம வந்து ட்ரேடு வந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4993க்கு மேலே கேண்டில்ஸ் க்ளோஸ் வைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி இடத்துலலாம் ஓப்பன் ஆச்சுன்னா பிரச்சனை கிடையாது. இப்போ போயிட்டு இங்கே போயிட்டு அகைன் கீழே வந்தால் இந்த 4917 வந்து பை எடுக்கலாம். நம்ம தப்பு கிடையாது. 4917 தான் அடுத்த சப்போர்ட் ஜோன். ஸோ இப்போ இந்த இடத்துல ஓப்பன் ஆகிற மார்க்கெட் மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மேலே போகிறப்ப ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் ஆச்சு இந்த 4993க்கு மேலே க்ளோசிங் வந்து வைக்கணும். ஸோ க்ளோஸ் வச்சா ஸோ நம்ம அந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 5041, செகண்ட் டார்கெட் வந்து 5091. ஸோ எங்கே செல் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்தால் தான் செல்லிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது 5091 தான் அந்த 5091லேருந்து 5102 வரைக்கும் இந்த கேப் வந்து ஒரு ஸ்ட்ராங் செல்லிங்காக வந்து ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு பை எடுக்க தான் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த பையும் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல தான் நம்ம ட்ரை பண்ணணும், வேறு வழி கிடையாது. ஒன்று இந்த 4993க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆனால் 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆனால் ஸோ நம்ம வந்து தாராளமாக வந்து இந்த இடத்துல ஒரு 40 பாயிண்ட்ஸும் இங்கேருந்து இல்லைனா ஒரு 90 பாயிண்ட்ஸ் ஒரு 2 லாட் நம்ம போட்டுக்கிட்டோம். பேப்பர் ட்ரேடிங் படி பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து 2 லாட் போட்டு ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் கேட்டாங்க ஒரு ஃபுல் டார்கெட் வந்து அச்சீவ் பண்ண முடியலையே என்னால். ஸோ இந்த இடத்துல நான் எடுக்கிறேன். ஸோ இங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட் வந்து கீழே விழுவுது. ஸோ இந்த 100 பாயிண்ட்டு ஒரு மெகா போட்டு என்னால் ஒரு 10,000 எடுக்க முடியலன்னா ரொம்ப கஷ்டம் தான் அது. ஏன்னா நம்ம ஒரு ஒரு ஹியூமன் பீயிங்னால ரொம்ப கஷ்டம். இந்த இடத்துல எடுக்கிறோம். ஸோ இங்கே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா மறுபடியும் மேலே வரும். இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், கட் பண்ண தான் தோணும், கட் பண்ணிடுவோம். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இறங்கும், மறுபடியும் மேலே வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னா காலையில் இந்த இடத்துல ஆர்டர் போட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு விட்டுறணும். இந்த இடத்துல நம்ம ஆர்டர் செல் எடுக்கிறோம், ஒரு ஃபியூச்சர் செல் எடுக்கிறோம் அப்படின்னா நான் இவ்வளோ தூரம் வரப்போகுது, ஒன் சைடு மார்க்கெட் தான் இன்றைக்கின்னு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா ஸோ நாம் வந்து ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்த நாள் அல்லது நைட் ஒரு 12 மணிக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பார்க்கணும். அப்படி பார்த்தா மட்டும்தான் நம்மளால் இந்த ஃபுல் டார்கெட்டுமே அச்சீவ் பண்ண முடியுமே தவிர ஒரு சிஸ்டத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டு இந்த ஃபுல் டார்கெட் எல்லாம் நம்மளால் வந்து அச்சீவ் பண்ண முடியாது. அது வந்து ட்ரை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? இல்லை அப்படின்னா மினியில் ஒரு 2-3 லாட் நல்ல அமௌண்ட் இருக்குது அப்படின்னா 2-3 லாட் போட்டு ஒரு லாட் வேணால் ஒரு ஃபுல்லாக வந்து விடலாம். ஸோ அந்த மாதிரியான பண்ணலாமே தவிர
ஸோ நம்ம ஒவ்வொரு லாட்டெல்லாம் எடுக்கிறப்ப கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது. ஸோ அதை வந்து ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு சப்போர்ட் ஜோன் அப்படின்னா 301 வந்தால் நம்ம வந்து பை சைடு வந்து போகலாம். ஸோ 307.6ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இந்த இடத்துல 307.6 வந்தால் 301 வரைக்கும் டார்கெட் வச்சுக்கலாம். 301 வந்தால் 307.6 வரைக்கும் ஸோ டார்கெட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இன்பிட்வீன் ஒரு சேனலில் தான் இப்போதைக்கு வந்து போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடம் ஒரு சேனல் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் 307 அண்ட் 301ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு. ஸோ கோல்டு வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட்டே இல்லை, கிட்டத்தட்ட அகைன் வந்து ஒரு பை சைடு தான் போயிட்டுருக்கு. ஸோ 3437 பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டிப்பாக பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ சில்வரும் சேம் அதே மாதிரி தான். ஸோ பையிங் தான் பாசிபிள், இருந்தாலும் கொஞ்சம் $33.17 வரைக்கும் தான் வருமே தவிர ஸோ அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான் மேலே வரதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து காப்பர். ஸோ காப்பரை பொறுத்த வரைக்கும் ஹையும் பிரேக் அவுட் பண்ணல, லோவும் பிரேக் அவுட் பண்ணல. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் நம்ம வந்து பை சைடு வந்து போகலாம். ஸோ இதுக்கு ட்ரெண்ட் லைன் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வருது. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் 850 எல்லாம் வரட்டும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிட்டு க்ளோஸ் வச்சா ஸோ நம்ம வந்து பை சைடு வந்து தாராளமாக வந்து போய்க்கலாம். டார்கெட் வந்து 861.75 வரைக்குமே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.